Hi, my name is Sendil and welcome to our channel English Space Asia. Today we are going to learn very interesting topic. Okay, topic உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணி வச்சுக்கோங்க. Okay, so அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. Okay, so today we are going to discuss about two confusing words. Okay, நமக்கு ரொம்ப குழம்பக்கூடிய ஒரு ரெண்டு verb பத்தி தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். Okay, that is bring and another one is take. Okay, so இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா verb. Okay, வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. so மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா so நமக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும். so bring யூஸ் பண்ணணுமா take யூஸ் பண்ணணுமா. okay, for example கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? bring some water or take some water. Okay, so how will you say that in English? தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு bring me some water or take some water. So which one is correct? So generally what is the basic difference between these two verbs? Okay, அத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So நல்லா கவனிங்க. So இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் because we should know the difference between the confusing verbs in English. Okay, அந்த குழப்பங்கள் தீர்ந்தாதான் நம்மளால இங்கிலீஷ் வந்து fluent-ஆ பேச முடியும். That is very important. Okay, right. So நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா first வந்து bring னா என்ன take னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். Okay, first நல்லா கவனிங்க. So I am going to explain the verb bring. Okay, so bring அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு வா. ஓகே, so bring அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. describes the movement toward someone or something. okay, so for example இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஓகே, so இது வந்து நீங்க ஓகே you ஒரு வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்ககிட்ட கொண்டு வர்றது. ஓகே, for example bring the chair here. ஓகே, தூரமா ஒரு சேர் இருக்கு, அந்த சேரை உங்ககிட்ட கொண்டு வர சொல்றீங்க. ஓகே, so how will you say? bring the chair அப்படின்னு சொல்லணுமா இல்ல take the chair அப்படின்னு சொல்லணுமா? bring உங்ககிட்ட ஒரு சேரை கொண்டு வர சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா bring the chair here. அந்த சேரை இங்க கொண்டு வா. bring that chair here. okay, so ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்க பக்கத்துல கொண்டு வர வைக்கிறது. okay, so towards you. towards அப்படின்னா உங்களை நோக்கி. okay, towards someone or something. okay, the movement toward someone or something. towardனா உங்களை நோக்கி, someone அப்படிங்கிறது இப்ப நீங்க தான் எக்ஸாம்பிள். okay, so தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களை நோக்கி கொண்டு வர சொல்றதுக்கு நீங்க bring அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணணும். okay, for example bring me the coffee. okay, எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வா. bring me some water. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. bring that chocolate. ஒரு சாக்லேட் ஒருத்தன் கையில வச்சிருக்கான். bring that chocolate. அந்த சாக்லேட்டை கொண்டு வா. okay, so bring the umbrella. ஒரு கொடை கொண்டு வா. okay, so that's it. so ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களை நோக்கி கொண்டு வர சொல்றதுக்கு you have to use the verb bring. okay, யாருக்கா டவுட் இருக்கா? எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் அப்புறமா கொடுக்குறேன். okay, so first என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. next take அப்படிங்கிறது என்னன்னா describes the movement. அதுவும் மூவ்மெண்ட் தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். but there is a difference away from someone or something. okay, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது. ஓகே, இது வந்து என்னன்னா towards. towards அப்படின்னா உங்களை நோக்கி. இது என்ன அப்படின்னா away from. ஓகே, away from someone or something. away fromனா உங்ககிட்ட இருந்து வெளியே, away உங்ககிட்ட இருந்து போறது. ஓகே, ஒருத்தவங்க நிக்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு சேர் எக்ஸ்ட்ரா ஒரு சேர் இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க? bring this chair அப்படின்னா சொல்லுவீங்க? அப்படி சொல்லக்கூடாது. உங்ககிட்ட உள்ள சேரை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, அப்ப எப்படி சொல்லணும்னா take this chair. okay, take this chair from me. என்கிட்ட இருந்து சேர் எடுத்துக்கோங்க.
ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு 2 ட்ரெஸ் இருக்கு. ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னொரு ட்ரெஸ் நீங்க கொடுக்க போறீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸ இன்னொருத்தருக்கு கொடுக்க போறீங்க. உங்ககிட்ட இருந்து அந்த பொருள் வந்து அவே, ஓகே, வெளியே போகுது. ஓகே, then you have to say take my shirt or take this shirt. இந்த ஷர்ட் எடுத்துக்கோ. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்ககிட்ட இருந்து அவங்க கிட்ட மூவ் ஆகுது. ஓகே, இது அவங்க கிட்ட இருந்து ஒரு ஷர்ட், அவங்க கிட்ட இருந்து ஒரு சட்டையை நீங்க வாங்கி போடணும்னா என்ன சொல்லுவீங்க? bring me your shirt. உன் சட்டையை எனக்கு கொண்டு வா. bring me, என்கிட்ட கொண்டு வா. சோ அவன்கிட்ட இருந்து ஒரு சட்டையை நீங்க வாங்குறதுக்கு bring your shirt அப்படின்னு சொல்லணும். இதே இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஷர்ட் உங்ககிட்ட இருந்து away from you, ஓகே, உங்ககிட்ட இருந்து இன்னொன்னு வெளியே போகுது, then you have to say take my shirt. என் ஷர்ட் எடுத்துக்கோ. ஓகே, I have a marker here. ஓகே, சோ என்கிட்ட வந்து 2 மார்க்கர் இருக்கு. ஓகே, என்கிட்ட வந்து இன்னொரு டீச்சர் வந்து அவங்க கிட்ட மார்க்கர் இல்ல, என்கிட்ட கேக்குறாங்க. ஓகே, நான் அப்ப என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட? take this marker. சோ இந்த மார்க்கர் என்கிட்ட இருந்து அவங்க கிட்ட போயிடும். ரைட், இப்போ என்கிட்ட வந்து ஓகே இத கீழ வச்சிரலாம். சோ I don't have markers. ஓகே, சோ அவங்க கிட்ட நான் கேட்கணும், bring your marker. உங்க மார்க்கர் கொஞ்சம் கொண்டு வாங்க. ஓகே, சோ அப்போ வந்து அந்த மார்க்கர் அங்க இருந்து உங்ககிட்ட வருது, then you have to use the verb bring. ஓகே, சோ தூரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து உங்க பக்கத்துக்கு வர சொல்றீங்க, that means bring your marker here. உன்னோட மார்க்கரை இங்க கொண்டு வா. ஓகே, சோ இந்த மாதிரி இதுதான் வந்து வித்தியாசம். சோ டேக் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எடுத்துக்கொள். ஓகே, சோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டீங்களா? சோ bring அப்படின்னா கொண்டு வர்றது, that means வேற ஒரு இடத்துல இருந்து towards you, உங்களை நோக்கி கொண்டு வர்றது. then take அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு போறது. ஓகே, away from you. ஓகே, சோ இதுக்கு வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் நல்லா ஈஸியா புரியும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எப்படி இருக்கு இந்த கிளாஸ்? ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, சோ I have written 2 sentences here. ஓகே, சோ 2 சென்டென்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து எங்க bring யூஸ் பண்ணணும், எங்க take யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து take யூஸ் பண்ணுவீங்களா இல்ல செகண்ட் ஒன்ல take யூஸ் பண்ணுவீங்களா? bring வந்து எங்க யூஸ் பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் நூலகத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வருவேன். வீட்டிற்கு அப்படிங்கறது கூட விட்டுருங்க. ஓகே, நாட் நெசசரி. நான் நூலகத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வருவேன். ஓகே, சோ நூலகத்திலிருந்து அப்படின்னா லைப்ரரி. ஓகே, நான் லைப்ரரியில இருந்து புத்தகத்தை கொண்டு வருவேன். அப்போ லைப்ரரியில இருக்கக்கூடிய அந்த புக் வந்து உங்ககிட்ட வருது. ஓகே, டுவர்ட்ஸ் யூ. அப்ப இங்க வந்து டேக் யூஸ் பண்ணுவீங்களா bring யூஸ் பண்ணுவீங்களா? கொண்டு வருவேன் அப்படின்னு இருக்கு. சோ இங்க வந்து you have to use the verb bring. ஓகே, சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நான் நூலகத்திற்கு புத்தகத்தை எடுத்து செல்வேன். உங்ககிட்ட இருக்கிற புக்கை நீங்க வந்து லைப்ரரியில போய் திரும்ப கொடுக்க போறீங்க. ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருந்து away from you, உங்ககிட்ட இருந்து அந்த புக் வெளியே போகுது. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? எடுத்து செல்வேன். என்ன யூஸ் பண்ணணும்? take. ஓகே, ரைட். சோ இந்த ரெண்டுமே வந்து ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான். ரெண்டுத்துக்குமே நீங்க தான் வந்து இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, சோ ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 செகண்ட்ஸ் டைம். ஓகே, 10 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. கொண்டு வருவேன், எடுத்து செல்வேன் ரெண்டுமே வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகே, நான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நல்லா யோசிச்சு சென்டென்ஸ் வந்து நீங்க உருவாக்கணும். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மெயினானது என்னது? will யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 10 செகண்ட்ஸ் டைம். ஓகே, right. Okay, time up. Okay, so I'm going to tell you the answer. Okay, you have to correct the answer. So before that, நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. Very good guys. Okay, so the first sentence, நான் நூலகத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வருவேன். Okay, so first வந்து subject என்னது? நான். verb என்னது? கொண்டு வர்றது. Okay, வருவேன், வருவேன் future இல்லையா? So subject வந்து I, அடுத்து will போடுவீங்க. கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. ஓகே, சோ I will bring என்னத எதை கொண்டு வருவீங்க? புத்தகத்தை, ஒரு புக். ஓகே, சோ a book அப்படின்னு சொல்றோம். ரைட், சோ I will bring a book. நூலகத்தில் இருந்து, இருந்துன்னு வந்திருக்கு. அப்ப அதுக்கு என்ன தமிழ்ல, ஐ மீன் இங்கிலீஷ்ல என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? from.
ஓகே, from நூலகத்திலிருந்து, from the library. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. I will bring a book from the library. ஓகே, நூலகத்திலிருந்து ஒரு புக்கை கொண்டு வருவேன் towards you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நூலகத்திற்கு புத்தகத்தை எடுத்து செல்வேன். உங்ககிட்ட இருக்கிற புக்கை திரும்ப கொண்டு போய் சப்மிட் பண்ண போறீங்க லைப்ரரியில. ஓகே, then how will you say that in English? Very simple, you have to use the verb take here. Okay, so எப்படி சொல்லலாம்? I will எடுத்து செல்வேன்ங்கிறது verb. அப்ப என்ன வரும்? Take a book. நூலகத்திற்கு அப்படின்னு இருக்கு, இக்கு அப்படின்னா என்னது? to the, okay, I will take a book to the library. Okay, so here is the difference between these two sentences. Okay, ரெண்டு சென்டென்சஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க அந்த bring அப்புறம் வந்து take இந்த ரெண்டு verb வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணனும். கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணாலும் தப்பாயிரும். ஓகே, சென்டென்ஸோட மீனிங் மாறிடும். ஓகே, சோ இத ரீட் பண்ணி பாருங்க. இப்போ I'll bring a book from the library. ஓகே, லைப்ரரியில இருந்து உங்ககிட்ட அந்த புக் வருது. Then second sentence, I will take a book to the library. ஓகே, சோ லைப்ரரிக்கு திரும்ப அந்த புக்கை நீங்க எடுத்துட்டு போறீங்க. சோ உங்ககிட்ட தான் அந்த புக் வெளியே போகுது. ஓகே, சோ இப்போ bringக்கும் takeக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் இங்க வந்து ஒரு தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, so அதுல வந்து you have two options, just you have to find out which one is correct. okay, so அதுல எது கரெக்ட்ங்கறத கண்டுபிடிக்கணும். so எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. okay, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அத take me some water அப்படினு சொல்வீங்களா இல்ல bring me some water அப்படினு சொல்வீங்களா? so which one is correct? I am going to give you 5 seconds time. okay, okay, let me tell you the answer and I'm going to discuss the answer right now. So the correct answer is option B, bring me some water. Because தண்ணி வந்து ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அங்க இருக்கக்கூடிய அந்த glass of water உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்கணும். ஓகே, கிச்சன்ல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். சோ அந்த தண்ணி வந்து towards you உங்ககிட்ட வருது இல்லையா? so then you have to say bring me some water. okay, bring me அப்படினா எனக்கு கொண்டு வா, some waterனா கொஞ்சம் தண்ணி. okay, so bring me some water is the correct answer. take me அப்படினு சொல்ல கூடாது. okay, take me அப்படினா வந்து எடுத்துக்கோ, இங்க இருக்குறத நீங்க எடுத்துக்க சொல்றீங்க. okay, so you should not say like this. okay, கொண்டு வா அப்படினு தமிழ்ல வந்திருக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டு வா அப்படினாலே bring தான். okay, so bring me some water is the correct answer. okay, சொல்லணும். அந்த சேரை இங்கே கொண்டு வா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? அந்த நாற்காலியை இங்கே கொண்டு வா, அந்த சேரை இங்கே கொண்டு வா. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அந்த சேரை இங்க கொண்டு வான்னு சொல்லணும். சோ அங்க இருக்கக்கூடிய சேர் வந்து உங்ககிட்ட வருது. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? கொண்டு வா அப்படின்றது bring வருமா take வருமா? ஓகே, சோ நம்ம வந்து bring அப்படிங்கக்கூடிய அந்த verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, bring இந்த டேஷ்ல என்ன வரும்? ஓகே, so I am going to give you 5 seconds time. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. right, okay, so நிறைய பேர் ஆன்சர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. so bring அந்த chair அப்படினா அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தேன்? that chair. okay, ஏனா தூரமா இருக்கக்கூடிய chair அந்த chair அப்படி நம்ம சொல்லுவோம் that chair. okay, bring that chair இங்கே. இங்கேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? here. okay, bring that chair here. அந்த chair இங்க கொண்டு வா. okay, right. இப்போ இன்னொரு கேள்வி, அந்த chair வந்து உங்ககிட்ட இப்ப வந்துருச்சு. okay, so அங்க இருக்கக்கூடிய chair வந்து இப்ப இந்த இடத்துல இருக்கு. okay, so just you have to imagine அந்த chair வந்து இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. okay, so chair மாதிரி just ஒரு இமேஜ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. okay, இது chair. இப்போ chair வந்து இங்க இருக்கு. okay, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த சேரை அங்கே எடுத்து செல், அங்கே எடுத்து செல். ஓகே அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? இப்போ அங்க இருக்கிற சேர் இங்க வந்தாச்சு,
இங்க இருக்கக்கூடிய சேரை திரும்ப அங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த சேரை அங்கே எடுத்து செல். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I'm going to give you 5 seconds time. கரெக்டா ஆன்சர் கமெண்ட்ல போடணும். ஓகே, bring யூஸ் பண்ணுவீங்களா இல்ல take யூஸ் பண்ணுவீங்களா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஏன் அப்படிங்கறது நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ரைட்? ஓகே, ரைட். So let me tell you the answer. So இந்த சேர் அங்க எடுத்துட்டு போ அப்படின்னா சேர் வந்து உங்க பக்கத்துல இருக்கு. ஓகே, சேர் வந்து உங்ககிட்ட இருக்கு. இங்க இருக்கிற சேரை அங்க எடுத்துட்டு போறாங்க. ஓகே, உங்ககிட்ட இருந்து away from you, உங்ககிட்ட இருந்து சேர் போகுது. ஓகே, அப்ப என்ன verb யூஸ் பண்ணுவீங்க? take யூஸ் பண்ணணும். எடுத்து செல், எடுத்து போறதுக்கு take தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? So take. இந்த சேர் அப்படிங்கிறதுக்கு என்னது? இந்த அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த this யூஸ் பண்ணணுமா that யூஸ் பண்ணணுமா? this. take this chair. இதெல்லாம் பேசிக்கா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? this that எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, so take this chair அங்கே. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. அவ்வளவுதான். ஓகே, take this chair there. ஓகே, இந்த சேரை அங்க எடுத்துட்டு போ. Okay, so simple இருக்கா? So this is the basic difference between bring and take. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். Next simple example, ஆதார் கார்டை உன் கூட கொண்டு வா. ஓகே, ஆதார் கார்டை உன் கூட கொண்டு வா. நெக்ஸ்ட், ஆதார் கார்டை உன் கூட எடுத்துட்டு போ. ஓகே, so இந்த ரெண்டுத்துக்கு வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். So I am going to give you 5 seconds. அதுக்குள்ள யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஓகே, your time starts now. ஓகே, சோ the correct answer நான் சொல்றேன். சோ ஆதார் கார்டை உன் கூட கொண்டு வா. ஓகே, வீட்ல இருந்து வரும்போது ஸ்கூல்லயோ இல்ல நம்ம வேலை பார்க்கறதுல என்ன சொல்லுவாங்க? ஆதார் கார்டு தேவைப்படுச்சுன்னா ஆதார் கார்டை உன் கூட எடுத்துட்டு வா, கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, சோ வீட்ல இருக்கக்கூடிய ஆதார் கார்டை உங்ககிட்டயே கொண்டு வரீங்க. ஓகே, டுவர்ட்ஸ் யூ. ரைட்? சோ அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா bring ஆதார் கார்டை எங்க கொண்டு வர சொல்றாங்க? ஸ்கூலுக்கு. ஓகே, வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு உங்க கூட வருது, டுவர்ட்ஸ் யூ. ஓகே, சோ bring your ஆதார் கார்டு with you. உன்னுடன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் நானு? with you. ஏற்கனவே சொல்லி கொடுத்ததுதான் இதெல்லாம் இல்லையா? ஓகே, ரீட் பண்ணுங்க. bring your ஆதார் கார்டு with you. ஓகே, ஆதார் கார்டை உன் கூட கொண்டு வா. ரைட்? bring யூஸ் பண்றோம், கொண்டு வா அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட், ஆதார் கார்டை உன் கூட எடுத்துட்டு போ. ஓகே, ஸ்கூலுக்கு வந்து ஆதார் கார்டு கொண்டு வர சொல்றாங்க. ஆதார் கார்டை வச்சுட்டு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. தென் திரும்ப நீ ஆதார் கார்டை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்கூல்ல இருந்து அவே ஃப்ரம் த ஸ்கூல், திரும்ப ஸ்கூல்ல இருந்து திரும்பி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸ்கூல்ல போ, வேலை முடிஞ்சிச்சு, ஸ்கூலை விட்டு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? டேக். ஓகே, டேக் யுவர் ஆதார் கார்டு வித் யூ. ஓகே, சோ முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா bring your ஆதார் கார்டு with you. பாருங்க, இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே இப்போ வந்து கொஞ்சம் லைக் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கலாம். bring your ஆதார் கார்டு with youனா ஆதார் கார்டு நான் தான் கொண்டு வந்தேன், இப்போ அந்த ஆதார் கார்டு நான் தான் எடுத்துட்டு போறேன், அப்ப இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன வார்த்தையை சேர்த்தா அதுக்கான வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஆதார் கார்டை உன்னுடன் ஸ்கூலுக்கு கொண்டு வா. ஓகே, சோ ஆதார் கார்டை உன்னுடன் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போ. ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு போ அல்லது வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்ப எப்படி சொல்லுவீங்க? bring your ஆதார் கார்டு with you to school. Okay, so take your ஆதார் கார்டு with you from school. Okay, ஸ்கூலை நோக்கி ஆதார் கார்டு வருது. இங்க வந்து from school, ஸ்கூல்ல இருந்து ஆதார் கார்டு வெளியே போயிடுச்சு. சோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் வாசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு மீனிங் தெரியும். So bring your ஆதார் கார்டு with you to school. Take your ஆதார் with you from school. Okay, ஸ்கூல்ல இருந்து நீ வந்து எடுத்துட்டு போ. So this is the basic difference. அல்லது வந்து ஆதார் கார்டை வந்து உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ. So take your ஆதார் கார்டு
with you to your house. ஓகே அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு மீனிங் புரியுதா? ஸோ ஸ்கூலை நோக்கி ஆதார் கார்டு வந்துச்சுன்னா பிரிங், ஸ்கூல்ல இருந்து ஆதார் கார்டு வெளியே போகுது, ஓகே, அப்போ வந்து டேக். வித்தியாசம் தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இங்க வந்து 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ 3மே வந்து கேள்வி வாக்கியம். ஓகே, இந்த டேஷ்ல வந்து டேக் வருமா பிரிங் வருமா அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரைட், த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் யூ டேஷ் மீ சம் ஜூஸ். கேன் யூ பிரிங் மீ சம் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது கேன் யூ டேக் மீ சம் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? ஸோ ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி போட்டு உங்ககிட்ட அந்த ஜூஸை கொண்டு வர சொல்றீங்க, உங்ககிட்ட எடுத்துட்டு வர சொல்லணும், உங்ககிட்ட கொண்டு வா, இதுதான் கரெக்ட். ஓகே, உங்ககிட்ட கொண்டு வர சொல்லணும். ஸோ இங்க டேக் வருமா பிரிங் வருமா? which one is correct? Can you bring me some juice? Okay, can you bring me some juice? கொஞ்சம் ஜூஸை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? ஓகே, next one, could you please dash me a cup of coffee? a cup of coffee அப்படின்னா ஒரு கப் காஃபி. ஓகே, குட்டுக்கும் கேனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, சொல்ல முடியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. கேனுக்கும் குட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கேன் அப்படின்னா வீட்டு ஆளுங்க கிட்ட பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன் as well as கேஷுவல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, சோ வீட்ல பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம கேன் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இதே இது கொஞ்சம் பொலைட்டா, கொஞ்சம் பணிவா, கொஞ்சம் ஃபார்மலா கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்து குட் யூஸ் பண்ணணும். ஓகே, could you please dash me a cup of coffee? எனக்கு வந்து ஒரு கப் காஃபி கொண்டு வர முடியுமா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? could you please take me a cup of coffee அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல could you please bring me a cup of coffee? which one is correct? the correct answer is, காஃபி அங்க போட்டு உங்ககிட்ட அந்த காஃபியை கொண்டு வர சொல்றீங்க. so the correct answer is, could you please bring me a cup of coffee? இது வந்து கேள்வி வாக்கியம். அப்ப எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. could you please bring me a cup of coffee? okay, இத எப்படி சொல்லுவீங்க? can you bring me some juice? okay, the last sentence, can I dash this from here? okay, can I bring this from here அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல can I take this from here அப்படின்னு சொல்லுவீங்களா? for example, ஓகே, சோ எனக்குள்ள வந்து மொபைல் இருக்கு. ஓகே, ஒருத்தரோட மொபைல் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டைனிங் டேபிள்ல வச்சுட்டே போயிடுறாங்க. ஓகே, சோ உங்க முன்னாடி அந்த மொபைல் இருக்கு, இது அவங்களோட மொபைல். உங்ககிட்ட வந்து அவங்க எப்படி கேட்பாங்க? இங்க இருக்கக்கூடிய மொபைலை இங்க இருந்து அவங்க அதை எடுத்துட்டு போகணும். ஓகே, அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ், இந்த பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு போகணும். ஓகே, அப்ப எப்படி கேட்பாங்க? கேன் ஐ பிரிங் திஸ் ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து நான் இதை கொண்டு வரவா அப்படின்னு கேட்பாங்களா, இல்ல கேன் ஐ டேக் திஸ் ஃப்ரம் ஹியர், இங்க இருந்து நான் இதை எடுத்துட்டு போகவா, எப்படி கேட்பாங்க? கேன் ஐ take this from here? okay, இது எங்க இருந்து எடுத்துட்டு போட்டுமா? so can I take this from here? okay okay, so do you understand where to use bring and where to use take? okay, you should know the difference between these two confusing verbs. okay, ஈஸியா இருந்துச்சா? புரிஞ்சிட்டீங்களா? ஓகே, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, ஸ்மால் எக்ஸசைஸ், ஒரு 5 क्वेश्चंस மட்டும் கொடுக்க போறேன். அதுல யாரு 5 out of 5 எடுக்கறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஓகே, சோ ஹியர் இஸ் தி குவிஸ். ஓகே, சோ இதுல 2 क्वेश्चन இருக்கு, மொத்தம் வந்து 5 क्वेश्चंस. இப்போ நான் 2 क्वेश्चन எழுதி போட்டுருக்கேன். சோ உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் டைம். இந்த ரெண்டுத்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, right, could you please dash me a glass of water? எனக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. ஓகே, சோ டேக் வருமா பிரிங் வருமா? which one is correct? தண்ணி உங்ககிட்ட கொண்டு வர சொல்றீங்க. சோ அப்ப என்ன வரும் அப்படின்னா bring is the correct answer. okay, so the correct answer is bring. ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. could you please bring me a glass of water? okay, next question, could you please dash me some chocolates? okay, எனக்கு கொஞ்சம் chocolates கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. which one is correct? could you please take me some chocolates? இது கரெக்ட்டா, அல்லது could you please bring me some chocolates? which one is correct? bring or take? bring is the correct answer. ஏன்னா உங்களுக்கு சாக்லேட் கொண்டு வர சொல்றீங்க. so bring is the correct answer. okay, next 2 questions பார்க்கலாம். so next I have written 2 questions. okay, very simple questions. it may confuse you. okay, ரெண்டு வந்து உங்களை குழப்பலாம்.
நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கீவேர்ட் அந்த क्वेश्चनலயே இருக்கு. ஓகே, your time starts now. 5 seconds time. ஓகே, right? Okay, so let me tell you the answer. Okay, so the first question, dash it there. Okay, bring it there அப்படின்னு வருமா இல்ல take it there அப்படின்னு வருமா? Okay, the keyword is there. Okay, so there அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ உங்ககிட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளை அங்க அங்க எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா bring it there அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, take it there, இங்க இருந்து எடுத்துட்டு போ. ஓகே, சோ இங்க வந்து take வரும், ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருளை அங்க எடுத்துட்டு போ சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் dash it here. here வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து here அப்படின்னா உங்ககிட்ட இங்கே அப்படின்னு அர்த்தம், இங்க கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ அப்போ வந்து நம்ம bring யூஸ் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய பொருளை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ இங்க வந்து bring வரும். சோ bring it here, இங்க கொண்டு வா. ஓகே, take it there, அங்க எடுத்துட்டு போ. இதை இப்படி சொன்னா தப்பு. ஓகே, bring it there அப்படின்னு சொன்னா தப்பு, அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, சோ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்ககிட்ட தான் ஒரு பொருள் வரும். ஓகே, சோ bring it here, உங்ககிட்ட வந்தா bring it here, இங்க கொண்டு வா. உங்ககிட்ட இருக்கிறத அங்க எடுத்துட்டு போ அப்படின்னா take it there. ஓகே, உங்ககிட்ட எடுத்துட்டு போ. சோ these are the keywords. இத வச்சு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? கடைசியா உங்களுக்கு ஒரு क्वेश्चन. ஓகே, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதை எடுத்துக்கோ, ரைட்? அத வந்து bring this அப்படின்னு சொல்லுவீங்களா take this அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. 5 seconds time. Right, the correct answer is take this. Okay, so இதை எடுத்துக்கோ அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அந்த பொருள் போகுது வெளியே. ஓகே, away from you, so take this அப்படின்னு சொல்லணும். ஓகே, சோ தமிழ்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. bring அப்படின்னா கொண்டு வான்னு அர்த்தம், take அப்படின்னா எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அந்த கிளாஸ்? ஈஸியா இருந்ததா? do you understand? ஓகே, சோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இல்லையா? சோ இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ்ல நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து இங்கிலீஷ்ல மாஸ்டர். ஓகே, சோ நெக்ஸ்ட் உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். ஈஸியான ஹோம்வொர்க் தான். ரைட் எனி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார் bring and take. ஓகே, சோ bring யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க, bring யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அண்ட் take யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஃபுல் சென்டென்ஸ் நீங்க எழுதணும் நீங்களாவே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகே, bring யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், take யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், ரெண்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல, எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, நீங்க வந்து பேசிக் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்மீடியட் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. பிகாஸ் யூ ஹாவ் டு ஓபன் யுவர் மவுத் அண்ட் டாக். ஓகே, வித்தவுட் எனி ஹெசிடேஷன்ஸ், தயக்கமே இல்லாம நீங்க பேசணும். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க என்னால எழுத முடியுது, எங்களால புரிஞ்சுக்க முடியுது, பேச முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் யூ ஷுட் பிராக்டிஸ். ஓகே, யூ ஷுட் கிவ் ஸ்பீக்கிங் பிராக்டிஸ். ஓகே, பேசி நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.